ஏற்கனவே அங்க பிரச்சனை நடந்திருக்கும். கொலைன்றது வந்து ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை, ஒரு மோட்டிவ் வந்து ஒரு நாள்ல எழுந்தார். இன்னைக்கு காதலிச்சாரு, மறுநாளே வெட்டிட மாட்டாங்க. தலித் மக்கள்லாம் சாதி கலவரம் பண்ற மனநிலையோட இருக்கிறாங்க. அவங்க நீதி கேட்டு நீதிமன்றங்களை நாடிக்கிட்டு இருக்காங்க. இதோ இவ்வளவு பெரிய வேங்கைவேல் சம்பவம் நடந்தது. அது பெரும்பான்மை இல்லைன்னா பணபலம், அப்படி பொருளாதார பலம் வந்து நீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் பொருளாதார கொலைகளை, இது வந்து ஆணவ கொலைக்கான டெபினிஷன். இவ்வளவு அநீதிகள் நடந்துட்டு இருக்கு, இத்தனை நாள் கொலைகளா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இத்தனை சாதிய வன்கொடுமை 6% குறைஞ்சிச்சுன்றாரு. எத்தனை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி எத்தனை வழக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? மத ரீதியான பிரச்சனை வரும்போதோ இல்லைன்னா திருடர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கொள்ளையர்கள் வந்தாலும் கூட என்கவுண்டர்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்கவுண்டர்கள் பொறுத்து இதை வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர்ஸ். ஒவ்வொரு முறை தோண்டி துப்பாக்கி எடுக்கிறேன்னு தோன்ற வரைக்கும் என்னமோ தோன்றன்னு பார்த்துட்டு இருக்காங்களா? எங்கன்னு காமிச்சு நீ தோண்ட வேண்டியதுன்னு. இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அம்பேத்கரிய செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் திரு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர் பல்லடத்துல கல்லூரி மாணவி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், இது வந்து ஆணவ கொலை அப்படின்ட்டு தொடக்கத்துல சொல்லப்பட்டது. அதன் பிறகு ஆணவ கொலை இல்லை அப்படின்ட்டு எஸ்பி தரப்புல இருந்தும் பதில் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது சார் அந்த கொலை பத்தி சொல்லுங்க. இல்ல என்னன்னா, இப்ப வரைக்கும் வந்து அவங்களுடைய சமூக பின்னணி தெரியல. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் 2 பேருமே தெரியும். 2 பேருமே வந்திருக்க தகவல், 2 பேருமே குயவரும் நாவிதர் சமூகத்தை சார்ந்தவங்கன்னு தெரியல. ஆனா இதுல யார் குயவர் யார் நாவிதர்னு தெரியல. ஆனா இந்த ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடியும் ஒரு குற்றம் புரியும் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குற்றம் புரியிற நோக்கத்துக்கு பின்னாடி சாதின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ஆணவ கொலை தான். அதுல வந்து போலீஸ் வந்து தவறுறாங்க. சாதின்ற காரணம் இருக்கா? அவரு கூட என்ன சொல்றாரு, ஒரே சாதின்னு சொல்லிடுறாரு எஸ்பி. பாவம், அவருக்கு என்ன தெரியலன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல கிட்டத்தட்ட வந்து பல சாதிகள் இருக்கு, 50க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குன்றது அவருக்கு தெரியல. எம்பிசின்றதுக்குள்ள நிறைய சாதிகள் இருக்கு, எம்பிசின்றது ஒரே சாதியா அவர் நினைச்சிட்டாரு. அதனாலதான் அவர் வந்து ஒரு சாதிக்குள்ள நடந்த திருமணம்னு சொல்றாரு. இன்னொன்னு, இது தெரியாம அவ்வளவு இக்னோரண்டா இருக்கிறாருன்றேன். அவர் அந்த அளவுக்கு கூட வந்து விஷயம் புரியாம தெரியாம அந்த காவல் கண்காணிப்பாளர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இதுல இப்போ வரைக்கும் கேட்ட வரையில ஏற்கனவே அவர் போய் பெண் கேட்டதாகவும், பெண் கொடுக்க மறுத்ததாகவும், நீ படின்னு சொன்னதாகவும், அதையும் மீறி இவங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த உரையாடல்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சொல்லி முதல்ல இவர் வந்து இதை வந்து ஒரு விபத்து போல கட்டமைச்சிருக்காங்க. பின்னாடி இந்த வெண்மணி வந்து கொடுத்த போலீஸ் புகாரின் பேர்ல மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தான் இது வந்து அருவாளை திருப்பி வச்சு அடிச்சே கொண்டிருக்காருன்றது வந்து தெரிய வந்திருக்கு. அது வரைக்கும் இது வந்து ஒரு பீரோ விழுந்து இவங்க வந்து ஒரு விபத்துனால நடந்த கொலைன்னா எல்லோராலும் நம்பப்பட்டது. இந்த விஷயம் வெளில வர்றதுக்கு காரணமே அந்த காதலர் தான். ஆனால் இன்னும் நமக்கும் என்ன தெரியாம இருக்குன்னா, இதுக்கு பின்னாடி வந்து சாதின்ற அந்த குற்றம் புரியும் நோக்கு பின்னாடி சாதின்ற காரணம் இருந்ததா இல்லையான்றது நமக்கும் தெரியலதான். இது நம்ம விசாரணையின் போக்குல தான் தெரியும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வழக்குலயும் என்ன நடக்குதுன்னா, நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏன் வந்து எல்லாரும் வந்து இந்த காவல் கண்காணிப்பாளர் அறிக்கையை ஒட்டி ஏன் இவ்வளவு வலைதளங்கள்ல இவ்வளவு கண்டனங்கள் ஏன் எழுது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல எல்லா மாவட்ட கண்காணிப்பாளர்களுமே எந்த கொலை நடந்தாலும் உடனடியா அந்த கொலைக்கு இருக்கக்கூடிய உண்மையான காரணங்களை மறைச்சிட்டு இவங்களா ஒரு குக்டப் ஸ்டோரி, அதாவது இவங்களே ஒரு கதையை வந்து கட்டமைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, ரொம்ப சமீபத்துல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை, சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து ரத்தோர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக எடுத்த கொலை. ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ரவுடி கொல்லப்பட்டதனால் அந்த கொலைக்கு இவர் தான் காரணம்னு சொல்லி அவர் தம்பி பொன்னைபால் எடுத்து செஞ்ச கொலை. இந்த 8 பேர் தான், வேற யாருமே இல்லைன்னு அடிச்சு சொன்னார். மறுநாள் வர அந்த போராட்டக்காரர்கள் கிட்ட நாங்களே களத்துல இருந்தோம், அசராக்கார் முதல் எல்லாருமே பேசுனது வந்து இந்த 8 பேர் தான்
அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி விசாரணையில 28 பேர் வந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவர் மாற்றப்பட்டார், அது வேறு. வேங்கை வயல். அப்புறம் வந்து இப்போ ரொம்ப சமீபத்துல தூத்துக்குடியில அந்த கபடி வீரர் தேவேந்திர ராஜா, அவர் கொலையில இன்னும் அவர் கொல்லப்பட்டதை விட மிகவும் கொடியது என்னன்னா, அந்த காவல் கண்காணிப்பாளர் வந்து இது வந்து அவர் வந்து ஒரு மாற்று சமூகத்துக்கு என்ன பின்தொடர்ந்து போனாரு, அதனால சினம் கொண்ட அந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இந்த தேவேந்திர ராஜாவை வெட்டிட்டாங்க இப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு காக்கி சட்டை போட்டோன்றதை மறந்துட்டு கரவேட்டி போட்டவர்கள் போல பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி. ஒட்டுமொத்தமா சொல்ல முடியுமா காவலர்கள்? இல்ல, ஒட்டுமொத்தமா தான் இதுதான் நடக்கிறதுனால ஒட்டுமொத்தமா நான் இதை சொல்றேன். ஏன் நான் இப்படி ஒட்டுமொத்தமா சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்துல 60 நாள் 90 நாள் நீங்க விசாரணைக்கு எடுத்துக்காங்கன்னு இந்த நீதி குற்றப்பரிபாலனம் கொடுத்துருக்கு. நீதி பரிபாலனம் நீதி சட்டம் உங்களுக்கு அனுமதிக்குது. 90 நாள் வரை நீங்க விசாரணை நடத்தணும். இன்னொன்னு, ஒரு குற்ற வழக்குக்குள்ள போகும்போது வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்டு நோஷன், முன் கருத்து நிலை இல்லாமல் தான் நீங்க ஒரு வழக்குக்குள்ளேயே நுழையணும். ஒரு வழக்குக்குள்ள நுழையும் போது புகார் கொடுக்குறாங்களா, புகார்தாரர் ஒரு புகார் கொடுக்குறாரா, அது ஒரு ஃபேக்ட். அது ஒரு ஃபேக்டா எடுத்துக்கணும். அதுவே ஒரு ஒட்டுமொத்த உண்மை கிடையாது. இல்ல, வெளி அழுத்தம் இருக்குல்ல. உங்களுக்கு வெளி அழுத்தம்னா என்ன சொல்லலாம்? மக்களா இருக்கட்டும், அதே மாதிரி கட்சிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகள் வந்து என்ன நடந்தது, என்ன காரணம்ட்டு இவர்களே ஒரு கருத்தை உருவாக்கும் போது அங்கேருந்து பதில் கொடுக்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இவங்களே ஒரு கருத்தை உண்டாக்கி என்ன பண்ணிட முடியும்? இல்ல, உண்டாக்கல. கருத்து வந்து சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ அரசியல் கட்சிகளோ இல்ல மற்ற நபர்களோ வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு அவங்களுக்கு பிரஷர் பண்ணும்போது நீங்க வேற ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்னு அவங்க கருத்து சொல்றாங்க. ஒரு காவல் கண்காணிப்பாளர் அந்த ஒரு காவல்துறை வந்து அந்த மாதிரியான பிரஷருக்குலாம் ஆளாகக்கூடாது. இன்னொன்னு, இப்ப அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலையா இப்பதாங்க கொலை நடந்திருக்கு. 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. நாங்க விசாரிச்சிடுறோம். 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து இன்ட்ராகேஷன் எடுக்கணும், போலீஸ் கஸ்டடி எடுக்கணும், அவங்களை இன்டர்கிரேட் பண்ணணும், என்கொயர் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸோட கோஆர்பரேட் பண்ணி பார்க்கணும், இருக்கக்கூடிய சூழலோட ஒப்பிட்டு பார்க்கணும், அவங்க சொல்லக்கூடியதும் நடந்த விஷயமும் ஒன்னா இருக்கான்னு பார்க்கணும், அவங்க கால் டயல் ரெக்கார்டு இருக்கணும். இப்படிலாம் சொல்லுங்க. மக்களை எப்படி இதுதானே உண்மை. இப்படிதானே மக்களுக்கு நீங்க வந்து எஜுகேட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், மக்கள் எமோஷன்ல தான் இருப்பாங்க. நீங்க விட்டுட்டே இருந்தா எமோஷன்ல கேட்க மாட்டானா? ஏண்டா கொலை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். இல்ல, ஒவ்வொரு கொலைக்குமே ஒரு முன்முடிவாக மக்களோ அரசியல் கட்சிகளோ இப்படி ஒரு பதில் சொல்லும் போது அவங்க என்ன பண்ண முடியும்? யாருமே வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலையிலயோ இல்ல. ஆனா இன்னொன்னு சொல்றேன், ஒவ்வொரு சாதி கொலைகளுக்கு பின்னாடி, சாதி ஆணவ கொலைகளுக்கு முன்னாடி காரணங்களா அந்த மக்கள் ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. ஏன் சொல்ல முடியும்னா, ஏற்கனவே அங்க பிரச்சனை நடந்திருக்கும். கொலைன்றது வந்து ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை. ஒரு மோட்டிவ் வந்து ஒரு நாள்ல எழுந்தாரு. இன்னைக்கு காதலிச்சாரு, மறுநாளே வெட்டிட மாட்டாங்க. அவங்க வீட்டை போய் கலாட்டா பண்ணுவாங்க, அவரை போய் அச்சுறுத்துவாங்க, 1 முறை 4 முறை சொல்லுவாங்க, நடு ரோட்ல போட்டு அடிப்பாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அந்த மக்கள் பார்த்துருப்பாங்க. அதனால அந்த மக்கள் சொல்றாங்க. அதை கேட்டு எங்களை போன்ற செயல்பட்டாளர்கள் சொல்லுவோம்னா சரி, சொல்லக்கூடியதை நீங்க எடுத்துக்கங்க ஒரு ஃபேக்டா. நீங்க ஏன் முன்முடிவு போறீங்க? சரி, நான் கேட்கிறேன், ஒரு காவல் கண்காணிப்பாளரே இப்படி சொல்லிடுற, அப்ப அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரி என்ன அழுத்தத்துக்கு உட்படுவாரு? காவல் கண்காணிப்பாளர் சொல்லிட்டாரு, அப்ப அதை ஒட்டி தானே விசாரணை போவோம். எவ்ரிதிங். நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன ஆச்சு? நம்ம காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் என்ன சொன்னாரு? அந்த பெண்ணின் குடும்பமே வெளியிட்டு இருக்கலாம் இல்லையா? இல்ல. ஆனா பின்னாடி அவங்களே என்ன சொன்னாங்க? நாங்க இது வந்து ஒன்றிய அரசாங்கம். அப்ப ஏன் அந்த மாதிரி கருத்து சொல்றீங்க? அப்ப 2 காரணம் இருக்கு போலீஸ்க்கு. ஒண்ணு, மக்களை நீங்க சொன்ன ஒரு காரணம், அதாவது மக்கள் கேட்கறாங்களே, அதனால இது எனக்கு தெரிஞ்சு சின்ன காரணம் தான். இது முக்கிய காரணமா நான் பார்க்கல. மாறா மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த கொலைகளுக்கு பின்னாடி இந்த அநீதிகளால் ஏற்படக்கூடிய கொலைகள், இந்த அநீதியான சம்பவங்கள் ஒட்டி ஒரு அறச்சீற்றம் உண்டாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ 2 சமூகங்களோ இல்லைன்னா சாதி ரீதியான ஒரு சிக்கலோ இருக்கும்போது 2 சமூகங்கள் அடித்துக் கொள்வாங்க. அது பெரிய சாதி கலவரம் மாறும், இல்ல ஊர் கலவரம் மாறும். நீங்க அதுக்கு வந்து கொல்லப்பட்டவருக்கு பொய் காரணமாக இப்ப குறிப்பா இப்ப தேவேந்திர ராஜா சம்பவத்தை எடுத்துக்கங்க. அவர் வந்து கபடி விளையாடி கொல்லப்படல, ஒரு பொண்ணு பின்னாடி போய் தான் கொல்லப்பட்டாருன்றதுனால சாதி கலவரத்தை தடுத்துட முடியாது. ஒருத்தனை இழிவுபடுத்தி தான் ஒரு சாதி கலவரத்தை நீங்க தடுக்கணும்னா அப்படி ஒரு அமைதியே தேவையில்லைன்ற. இன்னொன்னு, எத்தனை தலித் மக்கள்லாம் சாதி கலவரம் பண்ற மனநிலையோட இருக்கிறாங்க?
அவங்க நீதி கேட்டு நீதிமன்றங்களை நாடிக்கிட்டு இருக்காங்க. இதோ இவ்வளவு பெரிய வேங்கவேல் சம்பவம் நடந்தது, பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளின்னு சொன்னீங்க. சங்கர் கௌசல்யா வழக்குல என்ன நடந்தது? அவங்க அப்பா காசு கொடுத்தது உண்மைதான், ஆனா கொலைக்காக தான் கொடுத்தாருன்றத நீங்க ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி அவரை நிரபராதின்னு இதே சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செஞ்சது இல்ல. என்ன ஆச்சு? உடனே இந்த மக்கள்லாம் கொந்தளிச்சுட்டாங்களா? இன்னமும் சட்டத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஏதோ இப்ப சமீபத்துல வந்து ரீல்ஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சிறையில இருந்து பரோல்ல வந்தவர் ஐயா சாமின்னு கெஞ்சிதான் பரோல்ல வந்தாரு. ஆனா வெளில வந்துட்டு நான் வந்து மாவீரன் அப்படிலாம் பேசிக்கிறாரு. அதை பார்த்து நாங்க என்ன ஆனோம்? எதுவுமே பண்ணல இல்ல. அப்ப இந்த சமூகம் கலவரம் பண்ணிடும், அதனால நாங்க அப்ப ஒத்துக்குங்க. கலவரம் நடந்தனா அதனால பொய் சொல்வீங்களா? அது போலீஸோட வேலை கிடையாது. போலீஸ் வந்து எல்லாத்தையும் கருத்துல எடுத்துக்கணும். கலவரம் நடக்குதா, ஏன் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து ஒரு குற்றம் நடக்கக்கூடிய குற்றத்தை நீங்கள் வந்து தடுக்காத போது, அதை சட்டத்தின் மூலம் அதை வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தராத போது, அவர்களை சட்டத்தின் மூலம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போது, பாதிக்கப்பட்ட தரப்பு போராடதான் செய்யும். அந்த போராட்டத்துல எது வேணாலும் நடக்கலாம், அதுவும் நடக்கதான் செய்யும். ஆனா எதை ஒண்ணுமே நம்ம ஆதரிக்கவும் பேசல, எதிர்த்தும் பேசல. ஆனால் இதுக்கு இதுதான் காரணம்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா இந்த எல்லா சம்பவங்கள்லையும் போலீஸ் சொல்லக்கூடியது, போலீஸ் வந்து கட்சிக்காரர்களை போல, அரசியல் கட்சி தலைவர்களை போல அவங்க வந்து ஒரு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றதை மறந்துட்டு, அவங்க ஒரு விசாரணை அதிகாரின்றதை மறந்துட்டு ஒரே நாள்ல எப்படி எல்லாத்தையும் விசாரிக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் அவரை கஸ்டடி எடுத்தீங்களா, விசாரிச்சிங்களா, அந்த அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா, அதுக்கு முன்னாடி எதனா நடந்ததா? ஒரே நாள்ல அப்படி எல்லாத்தையும் விசாரணையே முடிச்சிட்டீங்களா 2-3 நாள்ல? வேணா பிரிலிமா நீங்க சொல்லலாம், எங்க கொலை பண்ணது இதுதான், லவ் காதல் விவகாரம் இருக்கு, நாங்க இதுல நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு, அப்படி சொல்லி முடிச்சுட்டு போங்க. இப்ப ஆணவ கொலைன்னு சொல்லும் போதே ஒரு தரப்பு வந்து ஆணவ கொலை, ஒரு தரப்பு வந்து ஆணவ கொலை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரே சமூகம் இல்லைன்னா வெவ்வேறு சமூகம், எம்பிசிக்குள்ள வெவ்வேறு சமூகம் அப்படின்றது. இப்ப ஆணவ கொலைக்கான ஒரு வரையறை என்ன சொல்ல முடியும்? இப்ப எந்த சமூகத்தை காதலிச்சு எப்படி கொலை நடந்தா வந்து ஆணவ கொலைன்னு? இப்ப என் அறிவுக்கு உட்பட்டு நான் ஒரு விளக்கம் தரேன். ஒரு ஆணவ கொலை, இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வது போல, இது வந்து ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட சாதிய சமூகம். இங்க வந்து ஒவ்வொரு சாதிக்கு மேலேயும் ஒரு சாதி இருக்கு, ஒவ்வொரு சாதி கீழேயும் ஒரு சாதி இருக்கு. எந்த 2 சாதியுமே ஒத்த சாதி கிடையாது. அது அட்டவணை சாதிகளா இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலா இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட பட்டியலா இருந்தாலும் சரி, இந்த 3 பட்டியல்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது அட்டவணை பட்டியல்ல இருக்கக்கூடிய சாதிகளா இருக்கட்டும், மற்ற 2 பட்டியல்ல இருக்கக்கூடிய சாதி, இதுல எந்த சாதிகளுமே ஒரே நிலையில இல்லை சமூக ரீதியா. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சோசியலா அந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு அட்டவணை சாதிக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குது காதல் விவகாரத்தால், அந்த 2 சாதி என்ன சாதின்னு பார்க்கணும். ஒருவேளை அந்த சாதி வந்து இந்த சாதிக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு நிலை இருக்கு, சமூகத்துல நான் நம்பல, சமூகத்துல அப்படி ஒரு படிநிலை இருக்கு, அந்த படிநிலை கீழ்படிநிலையில அந்த வெட்டப்பட்ட சாதி இருக்குதுன்னா அப்ப அது ஆணவ கொலை. வெட்டன சாதி படிநிலைக்கு மேல இருக்குது அப்படின்னா அது ஆணவ கொலை. அது பெரும்பான்மை இல்லைன்னா பணபலம், அப்படி பொருளாதார பலம் வந்து நீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் பொருளாதார கொலைகளை, இது வந்து ஆணவ கொலைக்கான டெபினிஷனையே வந்து ஆணவ கொலையே சுருக்கிடும். இது இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப முன்னாடி வந்து ஒரு அட்டவணை சாதியை சேர்ந்தவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிட்ட தன் தங்கச்சியை வந்து வெட்டுறாரு. அது வந்து ஆணவ கொலை கிடையாது, சாதி ஆணவ கொலை கிடையாது, அது ஆணாதிக்க கொலை. நீ வந்து நர்ஸா நான் உன்னை படிக்க வச்சேன், நீ போயிட்டு வேலை பார்த்துட்டு எனக்கு சம்பாரிச்சு போடுவேன்னு பார்த்து நான் வந்து உனக்கு வந்து என் சொந்தத்திலே வந்து ஒரு பையனை பார்த்து கட்டி பேசி நிச்சயதார்த்தம் பண்ணேன், நீ பாட்டு போயிட்டு ஊர்ல இருந்து வேற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு ஆணாதிக்க திமிர்ல இருந்து ஒரு பெண்ணுக்கு தன் இணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை என்கின்ற ஒரு ஆணாதிக்க மனநிலையின் வெளிப்பாடுதான் அந்த கொலை. ஆனா அவர் வந்து அந்த அட்டவணை சாதியை சேர்ந்த ஒரு அருவாலை எடுக்கும்போது ஈன சாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வெட்டல. உதாரணத்துக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை வெட்டல.
புரியுது உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அந்த காரணம் தான் அது சாதியானவ கொலையா என்ன கொலைன்றதை வந்து சொல்லும். இப்போ ஒவ்வொரு சமூகங்களுமே வந்து இப்போ தென் மாவட்டங்களா இருக்கட்டும், இந்த வட மாவட்டங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு சமூகம் இந்த இடத்துல வந்து நாங்க உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். ஒரு சில இடங்கள்ல சிறுபான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நான் கீழே அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். இதுல எப்படி ஆணவ கொலை வந்து அதுதான் அது அந்தந்த சூழல் தான் தீர்மானிக்கும்ன்ற. அந்தந்த சூழல்ல இருந்து அந்த சாதி என்ன அதிகாரத்தை செலுத்துது, ஒருவேளை அதிகாரம் செலுத்தக்கூடிய சாதியா இருந்து இது அதிகாரம் செலுத்தாத சாதியா இருந்தா அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாதியாக இருந்தால் மட்டும்தான் அது சாதியான கொலை. மதங்களுக்கு இடையே மாற்று மதங்கள் நடந்தா அது எந்த மதம் வெட்டினாலும் அது மதவெறி ஆணவ கொலை. இப்போ ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு இந்து பெற்றோர் வெட்டினாலும், ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு இஸ்லாமிய பெற்றோர் வெட்டினாலும் ரெண்டுமே ஆணவ கொலை தான். ஆனால் சாதியில மட்டும் வந்து நம்ம இந்த விஷயத்த பார்க்கணும். எங்களை போன்றவர்களுடைய கருத்து, இந்த கருத்து வந்து விவாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த அட்டவணை சாதி சேர்ந்த நபர் வந்து வெட்டும் போது அதையும் ஆணவ கொலைன்னு சொன்னாங்க. அது ஆணவ கொலை கிடையாது. அட்டவணை சாதியை சேர்ந்தவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்ந்தவரை போய் வெட்டுறாரு, அது ஆணவ கொலை கிடையாது, அது ஆணாதிக்க கொலை. ஏன்னா ஒரு காலமும் வந்து ஒரு அட்டவணை சாதியை சேர்ந்தவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை வந்து கருத்தால கூட நீ எனக்கு கீழேன்னு நினைச்சிருக்க மாட்டார். ஏன்னா சக அட்டவணையில இருக்கக்கூடிய இன்னொரு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை சாதி வேணா அவர் வந்து கீழானவர்னு நினைச்சிருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்டவரையோ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவரையோ பார்த்து அந்த அட்டவணை சாதியை சேர்ந்தவர் வந்து நீ வந்து எனக்கு கீழேன்னு நினைச்சிருக்க மாட்டார், கருத்தால கூட நினைச்சிருக்க மாட்டார். அப்ப நினைக்காத போது ஒரு கொலைக்கு பின்னாடி மென்சரியா இதெல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த சட்டப்படியே நான் இதை சொல்றேன். அப்ப அது வந்து சாதியான கொலை கிடையாது. இப்ப மத ரீதியா இருக்கும்போது அது ஆணவ கொலையில வராது. ஆமா, எல்லாருக்குமே இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு இந்துவா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு அட்டவணை சாதியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு வந்து நான் என்ன கேட்டா என் மதம் பெருசுன்னு சொல்லுவேன், உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்க மதம் பெருசுன்னு சொல்லுவீங்க. ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த கிளாஷ் இருக்கும். அப்ப ரெண்டு பேருமே வந்து நீ பெருசு நான் பெருசுன்னு இருக்கும். சாதியில அப்படிலாம் இல்ல, செட்டில்டு. அததான் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இங்க ஆண்டைத்தனம் மட்டும் பிரச்சனை அல்ல, ஆதிக்கம் மட்டும் பிரச்சனை அல்ல, தான் அடிமை என்று நம்பிக்கொண்டிருப்பதும் பிரச்சனைன்றாரு. எப்படி ஒரு வண்டி மாட்டு ஒரு மாட்டு வண்டியில அந்த இதுவை தூக்குன உடனே அந்த மாடுகள் தானா போய் தலையை விடுதோ, அது போல தன் அடிமையாக இருக்கிறதுக்கு இங்க ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. தாங்கள் வந்து கீழானவர்கள் இவங்க வந்து மனநிலையா நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதுல இருந்துதான் வந்து இந்த சாதியில இந்த பிரச்சனை இருக்காது. நீங்க வந்து ஒரு அட்டவணை சாதிக்கிட்டேயோ ஒரு அட்டவணை சாதி நபரையும் நிக்க வச்சுட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியே, அதாவது ஒரு பாமரர்கள் ரெண்டு பேருமே எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்க வச்சுக்கோங்க. விழிப்புணர்வு பெற்ற அட்டவணை சாதிக்காரர் தெளிவா சொல்லுவாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரை நிக்க வச்சு, ஐயா நீங்க யாருங்க என் மேல, ஐயா அவரு தாங்க ஏன் எனக்கு மேலன்னு சொல்லிடுவாரு. அப்ப அவர் எப்படி வெட்டும் போது வந்து சாதி ஆதிக்கத்தோட வெட்டுவார், ஆணாதிக்கத்தோட தான் வெட்டுவார். பணவெறி இருக்கலாம், பணவெறி வந்து ஆணாதிக்க கொலையில வந்ததுன்னா உலகம் முழுக்க ஆணவ கொலைகளுக்கு பல்வேறு ஹானர் கில்லிங்ஸ்ன்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க சர்வதேச அளவுல அதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஒரே பாலினம் ஒத்த பாலினத்துல பண்ணும்போது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல சாதியும் மதமும் தான் பெரும் 99% ஆணவ கொலைகள்ல சாதியும் மதமும் தான் ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா ஹைதராபாத்ல நடந்த ஒரு கொலையில கூட அந்த பையன் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், நல்ல பெரும் பணக்காரர். ஆனா அவர் வந்து அட்டவணை சாதியை சேர்ந்தவராக இருந்ததுனால அந்த பிற்படுத்தப்பட்ட தந்தை வந்து கொல்றாரு. தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ இப்போ இங்க பணத்தை காட்டிலும் சாதி தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதுக்கு இரண்டாம் பட்சமா மதம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனால ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றும் போது இந்த ரெண்டு காரணங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும் கணக்குல. அப்படி எடுத்துக்கிட்டாதான் நாம வந்து இந்த பிரச்சனையை மிக சீக்கிரமா தீர்க்க முடியும். நீங்க விதிவிலக்குகள்லாம் கொண்டு வந்து விதியில சேர்த்தீங்கன்னா அப்ப அதுவும் விதி வந்து ஒண்ணும் இல்லாம நேர்த்து போயிடும். அதனால விதிவிலக்கான சம்பவங்களை வைத்து விதியை அணுக வேண்டாம் என்பது எங்களை போன்றவரோட கருத்து. இப்போ சமீபத்துல வந்து பெரிய விவாதங்கள் ஆகிட்டு இருக்கிறது, தலித்திய செயல்பாட்டாளர்கள் வந்து திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் வந்து இப்போ நடக்கக்கூடிய விடயங்கள்ல யாருமே கருத்து சொல்லலை, யாரும் பேச மாட்டாங்க, மறைக்கிறாங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி போராட மாட்டாங்க, களத்துக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற மோதல் போயிட்டு இருக்கு. இது தேவையான ஒரு விஷயமா? அந்த மாதிரிதான் நடக்குதா? 100% தேவையான விஷயம். ஏன்னா தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் வந்து ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். பண்டிதர் அயோத்திதாசர் காலம் அவருக்கு முன்னாடியில இருந்து
எத்தனையோ பெரும் 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 தலைவர்கள், பெரும் பெரும் மகான்கள் வந்து, மகாத்மாக்கள் இந்த மண்ணில் தோன்றி பல இந்த இந்துத்துவ பார்ப்பனிய சிந்தனைக்கு எதிராக களமாடி இருக்கிறாங்க. அந்த அதோடைய தொடர்ச்சியா தந்தை பெரியார் அந்த மாதிரியான ஆளுமைகள் வந்தாங்க. அவரு ஒரு தொடர்ச்சி தான், அவரு தொடக்கம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சி இருந்தது, அதுக்கும் முன்னாடி ஒரு தொடர்ச்சி இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு தொடக்கம் வந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு தொடக்கம் வந்தது. எல்லாருமே ஒரு தொடர்ச்சியா தான் இருக்காங்க. புத்தர்ல ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் வந்து பல சமூக சீர்திருத்த புரட்சியாளர்கள், சமூக மாற்ற புரட்சியாளர்கள், சமூக புரட்சியாளர்கள் வந்துட்டு சோசியல் ரெவல்யூஷனரிஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு வந்து ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். ஆனா துரதிருஷ்டவசமா என்னன்னா, கெடுவாய்ப்பா இங்க வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம் வந்தபோது அதை வந்து வரவேற்றவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆனா பின்னாட்கள்ல அந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் மீது அவருக்கு ஒரு அதிருப்தி. என்னால அதை வந்து ஆதாரப்பூர்வமா காட்ட முடியும். அதோடைய அவருக்கு இருந்த அதிருப்தி இன்னைய வரைக்கும் தொடரும். அந்த அதிருப்தியின் தொடக்கம் என்னன்னா, அவங்க வந்து பார்ப்பனர்களை எதிர்ப்பதில் அந்த நான் பிராமின் மூவ்மெண்ட் வந்து ஆன்டி பிராமினா இருக்கு. பட் அது ஆன்டி பிராமணிக்கலா இருக்கு. அதாவது பார்ப்பன எதிர்ப்பு இருக்கு, பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லை. அந்த பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லாததால் தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் அரைக்கிணற்றையே தாண்டி கொண்டிருக்கிறது. அது ஒரு வகையில் இந்து சமூக முறைமையை, இந்து சாதிய சமூகத்தை காக்கக்கூடிய ஒரு போலீஸ் படையாக செயல்படுகிறதுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அது இன்னைய வரைக்கும் நிதர்சனமா இருக்கு. அதனாலதான் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் வந்து இன்னைய வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் அது விமர்சனத்திலிருந்து பாடம் கற்கல. மாறா நீ என்ன விமர்சிக்கலாமா, உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்னு தெரியுமான்னு ஒரு ஆண்டை மனநிலை தான் வரும். ஏன்னா நீங்க எப்போதுமே வந்து ஒரு அட்டவணை சாதியை பார்த்துதான் நான் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்றீங்க. ஒருபோது நீங்க வந்து ஒரு வரப்பு சாதிகளை பார்த்து, அதாவது மற்ற சாதிகளை பார்த்து, ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை பார்த்து நாங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். மேபி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை திட்டும் போது கொஞ்சம் கூட சேர்த்து அவங்களே ஒரு 2 வார்த்தை திட்டுவாங்க. நீ எல்லாம் பாப்பாங்கிட்ட அடிமையா தானே இருந்த அப்படின்னு திட்டுவாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே இது பண்றது கிடையாது. ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தலித் மக்களுடைய அதிகார பகிர்வை, நியாயமான கோரிக்கையை, அது ஏதோ வந்து ஒரு காலத்துல பார்ப்பனர்கள் எப்படி பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை பார்த்து ஜாப் ஹண்டர்ஸ்னு எழுதினாங்க பத்திரிகைகள்ல. இதை கடுமையா விமர்சிச்சவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கத்தை இப்படி விமர்சிக்கிறத கண்டிச்சவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதே வழியில வந்தவங்க நாங்களும் கண்டிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த ஜாப் ஹண்டர்ஸ்னு அன்னைக்கு பார்ப்பனர் சொன்ன அந்த விமர்சனத்தை இவங்க இன்னைக்கு அட்டவணை சாதி மக்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பவர் ஹண்டர்ஸ்ன்றாங்க. அதிகார வெறி பிடிச்சு போயிருக்கிறாங்க. அதிகாரத்துக்காக யார் கூட வேணாலும் கூட்டணி இருப்பாங்க. வரலாறு நெடுங்களுமே தலித் மக்கள் அப்படி இல்லை. இல்ல உங்களுக்காக நாங்க பேசுறோம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குல்ல, அது குறித்து எங்களுக்காக யாருமே பேசல. எங்க பிரச்சனை எப்பவுமே எங்க பிரச்சனையா மட்டும்தான் இருந்திருக்கு. தலித் மக்கள் பிரச்சனையா மட்டும்தான் இருந்திருக்கு. அது ஒருபோதும் தமிழ்நாட்டின் பிரச்சனையா மாறவே இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து தலித் மக்கள் பிரதிநிதித்துவம் பெறாது இருப்பது வந்து சமூக நீதியின் பிரச்சனையா பார்க்காம அது தலித் பிரச்சனையா தானே பார்க்கலாம். ஆனா தொடக்கத்துல இங்க வந்து சாதிக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கங்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அனைத்து சமூகங்களும் சேர்ந்துதானே இந்த சாதியை பேசுறாங்க. இன்றைக்கு இல்லையா? ஆரம்பத்தில் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துக்கு ஒரு பெரும் கள செயற்பாட்டாளராக இருந்தவங்க யாரு? தலைவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களா இருந்திருக்கலாம். களச்செயற்பாட்டாளர்கள் யாரு? சேரியில வளர்ந்த இயக்கம் இது. ஒன்னொன்னு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து, திமுக இருந்து, திகால இருந்து, ஜஸ்டிஸ் பார்ட்டி வரைக்கும், காங்கிரஸ், எந்த கட்சியை எடுத்துக்கங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரு பறையங்கட்சி. ஏன் அப்படி அந்த பேர் இருந்தது? ஏன் இருந்தது? தலைவர்கள் வந்தாங்கதான். அந்த தலைவர்களை யார் தலைவர் ஆக்குனாங்க? நீங்க சொன்ன அந்த கருத்துக்களை ஏற்று விழிப்புணர்வு பெற்று நாங்க கள செயற்பாட்டாளர்களா இருந்தது யார்? இப்படி பேசினா பேசிட்டே போலாங்களா? தேவதூதரா நீங்க வந்த உடனே ஒரு மந்திரம் போட்டு எல்லாத்தையும் மாத்தினீங்களா? இல்லையே. போராடினது இந்த மக்கள் தானே. இந்த மக்களும் உயிரோட்டு இருக்காங்க. இன்றைக்கு என்ன சூழல் இருக்கு? ஏன் மாறி இருக்குன்னு சொல்லுங்க. தலைவர்கள் மாற்றம் அல்ல, கருத்தியல் தேவை இல்லை. என்ன பிரச்சனைனா, ஒருபோதும் சீனிவாச ராவ் நான் இதை செஞ்சேன்னு சொன்னது கிடையாது. ஒருபோதும் தந்தை பெரியார் வந்து நான் உங்களுக்கு இதை செஞ்சேன்னு சொன்னது கிடையாது.
ஒருபோதும் சிந்தனை சிற்பி சிங்கரவேலர் நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னது கிடையாது. அவங்க வழித்தொண்டர்லாம் வந்தவங்க அவங்களோட வெற்றியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து நான் செஞ்சேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வகையில ஒரு பார்ப்பனியம் தான். எப்படின்னா எப்படி வந்து இந்த ஆண்ட பெருமை கொண்டவங்க எங்க வம்சம் என்ன தெரியுமா, நாங்க யாரோட வம்சம் தெரியுமா, நாங்க எந்த தொடர்ச்சி தெரியுமா, நாங்க ஆண்ட பரம்பரை தெரியுமான்னு சொன்னாங்க. இவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. மாற என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு தந்தை பெரியார் தெரியுமா, உனக்கு வந்து சீனிவாச ராவ் தெரியுமா, நாங்க என்னென்னலாம் பண்ணோம் தெரியுமா, என்கிட்டே நீ இப்பெல்லாம் பேசுவியா, நீ என்ன பண்ண, அதானே வீணா நாங்க போட்ட பிச்சை. ஆமா, நான் போட்ட பிச்சைன்னா அப்ப உனக்கு யாரு பிச்சை போட்டா, நான் போட்ட பிச்சை. தந்தை பெரியார் கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் எவ்வளவு ஜென்யூனா இருந்திருக்கிறாரு பாருங்க. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். அவர்கிட்ட ஒரு வினா கேட்கிறாங்க. ஆதி திராவிடர் மாநாடுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ஐயா நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, உங்களுக்காக நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னும் போது ஒரு ஆதி திராவிடர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் பண்ணேன்னு யார், உங்களுக்காக நான் உழைக்கிறேன்னு யார் சொன்னா. அதாவது அவரை பார்த்து கேட்கிறாரு, ஐயா நீங்க எங்களுக்காகவே உழைக்கிறீங்கன்னா அந்த ஆதி திராவிடர் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு தந்தை பெரியாரு, உங்களுக்காக உழைச்சேன்னு யார் சொன்னா, நான் எனக்காக உழைக்கிறேன், என் மீது இருக்கக்கூடிய சாதி இழிவு போகணுன்றதுக்காக உழைக்கிறேன். அது உங்களுக்காக உழைப்பது போல தெரிகிறது. உங்கள் மீது மட்டும் சாதி இழிவு இல்லை, என் மீதும் சாதி இழிவு இருக்கிறது என்ற பறையர் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாதுன்ற எவ்வளவு ஜென்யூனா இருந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி அவனா பேசுறானா? இன்றைக்கு பேசாததுக்கான காரணம் என்ன? தேர்தல் கணக்கு மட்டுமே ஒரு காரணம் இல்லை. தேர்தல் கணக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே திமுகவை மாறி இருக்கிறாங்க. இப்ப தந்தை பெரியார் தான் எல்லா கட்சியிலையும் ஆதரிச்சாரு, காங்கிரஸ் ஆதரிச்சார் ஒரு காலம் வரைக்கும், பின்னாடி வந்து திமுக ஆதரிச்சார். அவர் ஒரு காலமாச்சு தான் ஆதரிச்சிட்டேன்றதுக்காக அவங்க அந்த கட்சிக்கு வந்து அவரையோ அவர் இயக்கத்தையோ அவர் இயக்க தோழர்களையோ குத்தகைக்கா எழுதி கொடுத்தாரு. நடக்கக்கூடிய அவ்வப்போது நடந்த பிரச்சனைகள்ல வாய்ஸ் அவுட் பண்ணல. எல்லா இயக்கங்களும் தனித்தனியா தானே குரல் கொடுக்குறாங்க. எங்க குரல் கொடுக்குறாங்க சொல்லுங்க. வேங்கை வயலுக்கு அறிக்கை கொடுத்தாரு கி வீரம் ஆசிரியர் ஐயா. என்ன அறிக்கை கொடுத்தாரு? சிபி விசாரணை வேண்டாம். அது மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமான விசாரணை நடந்துச்சுன்னாரு. குற்ற அறிக்கையை இப்பதான் கொடுத்துருக்கான். குறைந்தபட்சம் என்ன சொல்லலாம், ஐயா நான் குற்ற அறிக்கையை படிக்கல, நான் படிக்கணும். எல்லாத்துக்கும் பாயிண்டா பேச கத்து கொடுத்த இயக்கம் தானே அது. எல்லாரும் யாரு கேட்கணும்னு சொல்ல வரீங்க இப்போ? உங்களை யாரு கேட்கணும் அப்படின்னு யாரு கேட்கணும்னு இல்லைங்க, எல்லாருமே ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருக்கிறீங்க. சைலண்ட் இஸ் another kind of oppression. அது அமைதி என்பதே இன்னொரு வகையான ஒரு வன்முறை. இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். தேர்தல் கணக்குல போய் நின்றுச்சான்னு கேட்கிறேன் நான். தேர்தல் கணக்குல பேசாம எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு, சரிங்களா? இவங்க வந்து ஆதரிக்கிற இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விலை கொடுக்கப்பட்டு இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். நான் இந்த அக்யூசேஷனும் ரொம்ப தைரியமா வைக்கிறேன். இல்லைன்னா வந்து இந்த ஒரு பேர் அமைதி இருக்காது. இவ்வளவு அநீதிகள் நடந்துட்டு இருக்கு, இத்தனை நாள் கொலைகளா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, இத்தனை சாதிய வன்கொடுமை 6% குறைஞ்சிச்சுன்றாரு. எத்தனை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி எத்தனை வழக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் பேசுவோமா? 900 கோடி எதுக்கு திருப்பி அமைச்சாங்க? அட்டவணை சாதி மக்களுக்கு வளர்ச்சிக்குன்னு வந்த 926 கோடியை திருப்பி அமைச்சிங்களா? அது ஏன்? அதெல்லாம் பேசுவோமா? மாவட்டங்கள் தோறும் டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் இது என் ஆட்சியில மட்டும்தான் ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் நடக்குதுன்றாருல. ஐயா டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் நடக்கலைங்கயா பல மாவட்டங்கள்ல. அப்பாவுக்கு இது தெரியுமா தெரியாதா? அப்ப இதையெல்லாம் பேசல நீங்க. ஒவ்வொரு வன்கொடுமை நடக்கும் போதும் நீங்க வந்து இந்த சமூக நீதியில வந்து தலித் பிரதிநிதித்துவத்துக்கு உச்சவரம் பண்ணி நிர்ணயிக்கிறாங்க. உனக்கு 3 தான், உனக்கு 4 தான், உனக்கு 42 தான், உனக்கு 2 மாவட்ட செயலாளர் தான், உனக்கு ஒரே ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். இது உனக்கு மாவட்ட துணை செயலாளர் தான். ஒரு காலத்தில் அது தேவைப்பட்டது. ஒரு காலத்துல மாவட்ட துணை செயலாளர் பொறுப்புகளை திமுக அட்டவணை சாதி மக்களுக்குன்னு ஒதுக்கீடு செஞ்சதில் ஒரு அரசியல் இருக்குதா, அது வந்து அதுல ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்குன்னு கூட வச்சுப்போம். ஆனா இன்னைக்கு அதே பழங்கஞ்சியவே கொடுத்துட்டு கூடாது. அது பழங்கஞ்சி. இன்னைக்கு எனக்கு மாவட்ட துணையெல்லாம் வேணாம்னா நான் வந்து மாவட்ட செயலாளரா ஆகணும்னு ஃபீல் பண்றேன், மாவட்ட செயலாளர் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க இன்னும் அந்த பழைய இதுவே பழைய முந்தையில இருந்த இதுவே கொடுத்துட்டு இருக்க கூடாது.
இப்போ தொடர் என்கவுண்டர்கள் நடக்குது இல்லை, இப்போ சாதி ரீதியான ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லைன்னா மத ரீதியான பிரச்சனை வரும்போதோ இல்லைன்னா திருடர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கொள்ளையர்கள் வந்தாலும் கூட என்கவுண்டர்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்கவுண்டர்கள் குறித்து சொல்லுங்க. இல்ல, இந்த இதை வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர்ஸ், கில்லிங், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். அதாவது சட்டமே என்ன சொல்லுதுன்னா வந்து அரிதிலும் அரிதான வழக்குல தான் நீங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா இன்னை வரைக்கும் அந்த அரிதிலும் அரிது எப்படி தீர்மானிக்கப்படுது அது இன்னொரு டிபேட். ஆனா இந்த என்கவுண்டர் என்பது எல்லாமே வந்து கொலைகள் தான், கொலையாதான் நம்ம கருதணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சமூகத்துல அந்த என்கவுண்டர் கொலைகளுக்கு ஆதரவு இருப்பதை இந்த போலீஸுகளும் அரசுகளும் பயன்படுத்தி அந்த ஆதரவு உருவாக்குனது பின்னாடியும் இவர்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கு. என்கவுண்டர் மூலம் ஒரு காலமும் குற்றங்களை குறைக்க முடியாது. இந்த 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 22 என்கவுண்டர், கடைசியா நடந்த கடலூரை சேர்த்து 22 என்கவுண்டர். கிட்டத்தட்ட ஆட்டோ சங்கருக்கு அடுத்து தமிழ்நாட்டுல தூக்கு தண்டனைகளே நிறைவேற்றப்படலைன்னு சொல்லலாம். ஆனா ஆட்டோ சங்கர் வழக்கு பிறகு பல 100 கொலைகள் தமிழ்நாட்டுல நடந்துடுச்சு. சரிங்களா? சட்டப்பூர்வமா நடந்திருக்கு. ரொம்ப சமயத்துல கடைசியா மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கூட என்கவுண்டருக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா எத்தனை தீர்ப்பு கிடைச்சாலும் இதுவரைக்கும் ஒரே ஸ்டோரி, ஹீரோ வராரு, வில்லன் அடிக்கிறாரு, அடிக்கும் போது வில்லன் தாக்குறாரு, ஹீரோ துப்பாக்கி எடுத்து சுடுறாருன்ற சினிமால ஒரு வழமையா ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு என்கவுண்டர்லையும் இவங்க வந்து கதையா பயன்படுத்துறாங்க. அது எப்படி வந்து எனக்கு தெரியல. ஒவ்வொரு என்கவுண்டர்கள்லையும் இவங்க கூட்டிட்டு போவாங்க, பதுக்கி வச்ச துப்பாக்கியை எடுப்பாரு. ஏன் தோன்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒவ்வொரு முறை தோண்டி துப்பாக்கி எடுக்கிறேன்னு தோன்ற வரைக்கும் என்னமோ தோன்றன்னு பார்த்துட்டு இருக்காங்களா? எங்கன்னு காமிச்சு நீ தோண்ட வேண்டியதுதானே? எல்லாருக்குமே தெரியும் இது இவங்க சொல்ற கதைகள் பொய்யின்னு. ஊடகங்களும் வந்து என்ன பண்ணுதுன்னா போலீஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டோரிகளை அப்படியே வந்து அதை வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க. ஸோ வேற என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இல்ல, இது வந்து நிறுத்தப்படும். நீங்க வந்து ஒரு அரசு நினைச்சா இதை நிறுத்தலாம். அரசுக்கு போலீஸுக்கு கடிவாளம் வைக்க போலீஸுக்கு கடிவாளம் வைக்க அரசு தயாரா இல்லை. காரணம், ஒரு மக்கள் விரோத அரசுகள் இருக்கும் பொழுது, அது நான் திமுகன்னு சொல்லல, எல்லாமே நீங்க இங்க வந்து பாட்டாளிகளோட அரசு கிடையாது. இது வந்து ஒரு முதலாளித்துவ செட்டப் தான். இந்த சிஸ்டமே கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில நீங்க வந்து ஒரு அநீதியான அரசாங்கத்தை தான் நடத்த முடியும். சில முதலாளிகளுக்கு மட்டும் நன்மை புரியக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும். அப்படிதான் நடத்த முடியும். நீங்க அந்த மாதிரி நடத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி லீகலி எய்டட் ஒரு பொலிட்டிக்கல் மாப் தேவைப்படும். அது போலீஸா இருக்குங்க. போலீஸ் வச்சு சுடுனா சுடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுனா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது அறிவுஜீவின்னு பார்க்காது. ஆனந்தவரை கைது செய்யப்பட்டாங்களே, மாபெரும் அறிவுஜீவி சுதா பரத்வாஜ், கௌதம் நவலேக்கா, இவங்களெல்லாம் கைது செய்தாங்களா? அவங்களாம் என்ன டெரரிஸ்டா? யூஏபிஏல கைது பண்ணாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி நிறைய செயற்பாட்டாளர்கள் போராடினதுக்காக ஒரு விவசாய கூண்டாஸ் வழக்குல போடலையா? ஒரு சூழலியல் செயற்பாட்டாளர் சாலமன்ற தோழரை வந்து கூண்டாஸ்ல போடலையா? இல்ல, இந்த மாதிரியான என்கவுண்டர்களால குற்றம் குறையும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, மக்களும் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கு பார்க்க முடியுது. இதை எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு விரைவான நீதி விசாரணை மூலம் தான் ஒவ்வொரு குற்றங்களும். இப்போ 27 கொலைகள் பண்ணாரு, 28 கொலைகள் பண்ணாரு, 20 வழக்குகள் இருக்கு, 80 வழக்கு. ஏன் வழக்குலயே அவருக்கு தண்டனை வாங்கி தரல? இல்ல, இவரெல்லாம் சாட்சிகளே கொலை பண்ணக்கூடியவர்னா அப்ப சாட்சிகளுக்கு ஏன் பாதுகாப்பு? இன்றைக்கு ஒரு திருடரை பிடிக்கும் போது அவர் மேல போக்சோ வழக்கே இருக்குன்ட்டு நீ செய்தி ஏன் அப்போ ஏன் சட்டம் ஏன் இவ்வளவு இதுவா இருக்கு? அப்ப இந்த குற்றவாளிகள் ஒரு காலம் வரை இவர்களுக்கு தேவைப்படுகிறார். தேவைப்படாத போது இவர்கள் கொல்லப்படுகிறார். இப்படி கூட குற்றச்சாட்டு வைக்கலாமே. நீங்க அரசியல்வாதிகள் மீது வைக்கிறீங்களா குற்றச்சாட்டு? போலீஸ்காரர்கள் வரை வைக்கிறேன். ஏன் அரசியல்வாதிகள் மட்டும் நான் வைக்கல? போலீஸ் வரை நான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். அரசியல்வாதிக்கும் தேவைப்படுறாங்க, போலீஸ்காரங்களுக்கும் தேவைப்படுறாங்க. இதே மயிலாப்பூர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு எந்தெந்த போலீஸ்காரங்க போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கே அவங்க வந்து ஆய்வாளர்களாகவும் உதவி காவல் கண்காணிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நடந்த ஊரு தான் இது. இதெல்லாம் கண்ணெதிர்க்க பார்த்தவங்க தான். இவங்க வந்து அவங்களுக்கு தேவையில்லைன்னும் போது கொள்றாங்க. அந்த கொள்ற உரிமை உங்களுக்கு கிடையாது.
நீங்க வந்து ஒரு குற்றத்தை குறைப்பது என்பது ஒரு விரைவான விசாரணை மூலம் தான் குற்றம் குறைக்க முடியும். அது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த இந்த என்கவுண்டர்களுக்கு ஆதரவான மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை என்பது மிக மிக ஆபத்தானது. நாளை நம்மில் ஒருவர் கொல்லப்படுவோம், ஒரு 2 வழக்கு எதனா ஒன்று போட்டுட்டு உங்களை கொண்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இவர் தான் 2 வழக்கு இருந்தது, 3வது வழக்கு போனாரு, மறைச்சு வச்சிருந்த செல்போனை காட்டுறேன்னு தோண்டிட்டே இருக்க சொல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டோன்னு. அப்போ உங்க வீட்டுல ஒரு மரணம் நடக்கும் போதுதான் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை அப்ப நீங்க சொல்வீங்க. அப்ப இந்த சமூகம் ஏத்துக்காது. இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த பேங்க் இந்தி தொழிலாளர்கள் கொல்லப்பட இதே நம்ம தானே வந்து ஆந்திரால ஏப்ரல் 7 வந்தா 10 ஆண்டுகள் ஆகும். செம்மரம் கடத்த போனாங்கன்னு சொல்லி 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஏன் அதை ஏன் ஆதரிக்கல நீங்களாம்? அதையும் ஆதரிக்க வேண்டியதானே? அப்ப நமக்கு வந்தா ரத்தம், இந்திக்காரனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படிதானே இருக்கு. இங்க வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பேங்க் ராபர்னு சொல்லி இந்தி தொழிலாளர்களை சுட்டு கொண்டாங்களா? அப்ப இந்த மாதிரியான மனநிலை என்பது மிக மிகவும் ஆபத்தானது. இல்ல, இந்த கோபம், மக்களுக்கான கோபம் அடங்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து காவல்துறைன்னு சொல்றீங்களா இல்ல அரசுக்குள்ள? இல்ல, அரசுக்கு இது வந்து வசதியா இருக்கு. இன்னொன்னு, அரசு இதை வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் ஒரு கலியபெருமாள் நினைக்கிறேன் அவர் பேரு, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு, கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது என்னதான் வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்ட அதிகாரி வந்து சொல்றாரு, சில என்கவுண்டர் கில்லிங் பண்ற மாதிரி இருக்கும்ன்றாரு, சொன்னாரு, அதனால நான் வந்தேன்றாரு. அப்ப வரும்போதே நீங்க இதுக்குதான் வரீங்கன்னு சொல்லி வராங்க. இன்னைய வரைக்கும் அவர் சமூகத்துல நடமாடிட்டு இருக்கிறாரு. இந்த வெள்ளைத்துறை இருக்கிறாருல்ல, உங்களுக்கு நீங்க ஹீரோன்னு சொல்றீங்க. வெள்ளத்துறை காஞ்சிபுரத்துல என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? அவருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டது நியாயம்தான். எதுக்கு ரத்து பண்ணாங்கன்னே தெரியல. அதுவும் ஒரு சமூக அழுத்தம் தான். ஆமா, அதுவும் ஒரு சமூகம். அவருக்கு பின்னாடி ஒரு சாதி. மக்கள் எல்லாத்தையும் நம்புறாங்கல்ல. இப்ப அந்த சூழ்நிலை இப்ப நம்ம பேசுறத வந்து கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஆனா அவங்க பேசுறது 1 கோடி பேர் பாக்குற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மீடியா பலம், அந்த மீடியாவும் வந்து போலீஸ் ஸ்டோரியை தான். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலே போலீஸ் கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் எல்லா ஊடகங்களும் போட்டுச்சு. உயர்நீதிமன்றம் வரைக்கும் கண்டிச்சது. மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கண்டிச்சாரு ஓப்பன் கோர்ட்ல. ஆனா இன்னும் திருந்த பாடு இல்லையே இவங்க. அதாவது இந்த குற்றங்களை கொலைக்கு கொலை தீர்வாகாது அப்படின்னு போயிட்டு இருந்தா, சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவோம் சொன்ன மணிமேகலை வழி வந்தவர்கள் தான். அந்த அம்மா வந்து சிறை கோட்டத்தையே அறக்கோட்டமா மாத்தணும், ஒரு அறச்சிந்தனை அதிகமாக்கணும்னு சொன்னாங்க. சிறை கொட்டடியே, சிறை சாலைகளே இருக்கக்கூடாது அப்படின்ற கனவு நோக்கி உருவான தமிழ் சமூகம் இன்னைக்கு வந்து எந்த இடத்துல நிக்குதுன்னா, கொலைக்கு கொலைன்னு வந்து நிக்குது. அது இந்த ஆட்சிகளின் தோல்வின்னு நான் சொல்றேன். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து. நன்றி.